ஹலோ வணக்கம் கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது முருகா கேமிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிச்சு விட்ட ஒரு சீரீஸை நம்ம இந்த இதில் முடிக்க போகிறோம். எஸ், அது ஹாரர் கிஸ்டில் மொத்தமே 4 வீடுகள் தான். அதையும் நான் நார்மல் அண்ட் ஈஸியாக நார்மல் மூடில் பண்ணலான் இருக்கேன். ஸோ மொத்தம் 8 வீடியோஸ். முன்னாடியே நான் 1 டைம் இதெல்லாம் வீடியோ போட்டிருப்பேன், ஆனால் அதில் நான் எஸ்கேப் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இந்த வீடியோவில் எஸ்கேப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகலாமா? ரைட்டு, நம்ம ஈஸி மூடில் ஃபஸ்ட்டு விளாட்லாம். ஓகே, ஹவுஸ் 1குள்ளே போகலாமா? ஸோ ஓகே, டே 1. Where am I here? I need to find our way out of here. இந்த புக்கு கடியில் சம்திங் இருக்குமோ? இல்லை, அப்பா அதை அப்படியே போடலாம். இது என்னோட ஒரு எல்லாம் மறந்து போச்சு கைஸ். விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு, நான் மறந்தே போச்சு. நம்ம இப்படி தான் போனது. முன்னாடி அவன் வந்துடுறான். எங்கடா கைஸ்? அவ இருந்த மாதிரியே தான் இருக்கு. இதுக்குள்ள ஏதாச்சும் இருக்கா? ஒன்றுமே இல்லை. டேய், இதுக்குள்ள ஒன்றுமே இல்லை. இங்கே ஒரு ட்ராயர் இருக்கு. இந்த புக்கு கடியில் ஒன்றும் இல்லை. இங்கே க்ரீன் கீ போடு, வேற லெவல். ஆனால் இது எங்கே போகணும்? இங்கே கோல்டன் கீயா? ஆஹா, மாமியார் நாங்கள் வந்தாலே வெட்டி கொண்டு மீடியா வலிமை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நாங்கள் வந்தாலே வெடி கொண்டு நடக்கிற ஏட்டமெல்லாம் செதர்ந்து நீங்கள் வந்தாலே வேணாம. ஐயோ, என்னையும் சேர்த்து வெளியே தள்ளிடுச்சு. பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காடா. ஓகே, முடியாச்சு. இப்போதைக்கு இந்த ரூம்குள்ளே போகலாமா? க்ரௌ பார் கிடச்சிருச்சு. இதோட க்ரௌ பார். ஆமாம், க்ரௌ பார் எடுத்தாச்சு. இங்கிட்டலாம் ஒன்றும் இருக்காதுன்னு தெரியும், பட் இருந்தாலும் பார்க்கலாம். இது என்ன டோர்? ஆடா, இப்படி போய் அப்படி வரத்துக்கு தான் இவ்வளோ பெரிய பாதையாடா. ஓகே, மற்றபடி இங்கே வேறு எதுவுமே இல்லை. இப்போதைக்கு நான் கதவை திறந்தாச்சு. ஃபஸ்ட்டு இந்த பொட்டியை திறக்கணும்னு ஆசை தான், ஆனால் அது திறக்க முடியாது. இப்போதைக்கு நம்ம கண்ட பொட்டியெல்லாம் திறக்காமல் ஒரே ஒரு பொட்டியில் தான் நமக்கு ஹேமர் கிடைக்கும். அந்த ஹேமர் மட்டும்தான் நமக்கு வேணுமே தவிர வேறு எதுவுமே வேணாம். இந்த படிக்கட்டுக்கு மேலே இருக்கிற இதை மட்டும்தான் கைஸ் நமக்கு வேணும். இதை மட்டும் திறந்தாலே போதும், ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போதைக்கு இந்த ஹேமர் எடுத்துக்கலாம். டுகுன்னு ஓடிக்கலாம். ஓடிட்டு இருக்கிற எல்லா ஜாரையும் இப்படி உடையணும். ஒரு ஜார் இங்கே இன்னும் இருக்கிற மாதிரி இருந்தது. ஒரு ஜார் கூட விடக்கூடாது. கண்ணில் படுற எல்லா ஜாரையும் உடைக்கணும். இதில் கோல்டன் கீ. ஆஹா, ஓகே, இதை இப்போதைக்கு இன்வென்ட்ரியில் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற எல்லா ஜாரையும் உடைக்கணும் கைஸ். ஜாரை உடச்சிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். இல்லை, நான் வீடியோ ரூமில் இந்த ரைடு இப்போதைக்கு எல்லாத்தையும் உடைச்சாச்சு. இப்போதைக்கு இந்த கோல்டன் கீயை யூஸ் பண்ணுற வரைக்கும் இருக்கிற எல்லா ஜாரையும் உடைக்கணும்னு சொல்லிட்டு போகலான்னு நினச்சா இவ வேறு குறுக்காலம் வந்துட்டான். மென்டல். இங்கே ஒரு ஜாரு கூட கண்ணிலேயே வர மாட்டேங்குதா? நான் கைஸ் இது ஒரு ஜார் கூட கண்ணில் இப்போ தான் சொன்னேன். ஒன்றுமே இல்லை. யூஸ் சில்வர் கீன் வேறு. ஐயோ டே, அவள் பின்னாடியே வந்துட்டுருப்பாளே. முடியுது. ஓகே, இப்போதைக்கு திறந்துட்டு சிசே. ஓகே, ட்ரேஸ் ரிலீஃப் பார்ட் 2 இங்கே இருக்குது, பார்த்து வச்சுக்கலாம். இதை திறந்துடு. இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே 2 கபோர்டு இருக்குது. இதுக்குள்ளே ஒரு ரிலீஃப் பார்ட் இருக்கும். ரிலீஃப் பார்ட் 3 வேறு ரிலீஃப் பார்ட் 2 and 1. ஓகே, இங்கே தான் மெயின் டோரா? இதையும் உடச்சி பார்ப்போமா? ஆஹா, சில்வர் கீ சூப்பரே. இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இது என்னது? லாக்கா? ஸோ ஓகே, இப்போதைக்கு இந்த கதவை திறந்து பார்க்கலாம். ஒரு 3 ரிலீஃப் பார்ட் நமக்கு கிடச்சிருச்சு. இங்கே ஒரு 2 இருக்குது. இதெல்லாம் உடச்சி பார்க்கணும் கைஸ். இதில் எல்லாம் தான் ரிலீஃப் பார்ட்டை ஒழிச்சு வச்சுருப்பேன். இங்கே ஒன்றுமே இல்லையா? அடேங்க அண்ணா, எத்தனை ரூமாக போகுது. ரிலீஃப் பார்ட் இல்லை.
ரிலீஃப் பாட்டை கொடுங்கடா. இதுலேயும் இல்லை. ரிலீஃப் பாட் இதுலேயும் இல்லை. ஸோ இப்போதைக்கு இதை போட்டு இந்த 2 புக்கு கடையில் ஏதாச்சும் இருக்கா? இது கடையில் ஒன்றுமே இல்லை. ரிலீஃப் பாட் 4மே கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே இது எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்த்தி நம்ம அந்த கீஸை மட்டும் எடுக்கணும். அவ்வளோதானே. இதெல்லாம் ஜுஜூபி மேட்ரு அப்படின்னு தான் சொல்லுவான். கடைசியில் என்னாகுதுன்றதை நீங்களே பொறுத்து இருந்து பாருங்கள். ஸோ ஓகே, ஹவுஸ் 1 மேபி நான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஆனால் அது எப்படி பண்ணுறேன், எவ்வளோ கஷ்டப்படுறேன்றத பாருங்கள். 1 டைம் கூட கிஸ்ஸு வாங்காமல் பண்ணுறோமா இல்லையான்றதை பார்க்கலாம். கைஸ், ஆனால் அந்த கிளவிக்கிட்ட கிஸ்ஸு வாங்கணும். கிஸ்ஸு வாங்கலைன்னா கிஸ்ஸு வாங்கினா ஒரு மாதிரி தூக்கமே வர மாட்டேங்குது கைஸ். அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ட்ரேசஸ் ஆஃப் ரிலீஃப். ஓகே, இன்னும் 3 பார்ட்டு தானே. எல்லாத்தையுமே பார்த்தாச்சு, ஆனால் பார்த்த இடம்லாம் மறந்துடுச்சு. ஸோ சேட். இப்போதைக்கு அந்த கிளவி வராதான்னு கொஞ்சம் பொறுத்து பார்த்தே பாருங்க. வாடி புள்ள வாடி, வாடி புள்ள வாடி, உன்னை மட்டும் நினச்சிருக்கேன். ஓகே, பார்த்தா இப்போதைக்கு இப்படி போயிடலாம். வாடி புள்ள வாடி, வாடி புள்ள வாடி, உன்னை மட்டும் நினச்சிருக்கேன். இந்த பாட்டு சூப்பரான பாட்டு. ஓகே, இன்னொரு ரிலீஃப் பாட்டு எடுத்தாச்சு. ஆனால் இந்த கிளவிட்ட மாட்டாமல் கிசு வாங்காமல் நம்ம போகணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமா. ஐயோ, அவள்கிட்ட கிசு வாங்கிறதுக்குனே நம்ம முன்னாடி போவோம் போல். ரிலீஃப் பார்ட் 2 எடுத்துகிட்டு போனோம். ஓடு 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 ஓடு, போகி 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 போகி. இது எது? ஓகே, 7 நிமிஷம் தான் வந்திருக்கா. மேபி ஒரு 15 நிமிஷத்தில் முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். வாடி புள்ள வடி, வாடி புள்ள வடி, ரிங்கா ரிங்கா ரோசஸ் பாக்கெட். அடங்கொப்பத்தாள் கைஸ், இவன் கிஸ் வாங்குறதுக்கு டேபிள் மேலே ஏறிட்டாங்க. டே 2 ஸோ சேட். ஐ வாஸ் ஸோ சேட். இப்போ அந்த கிளவி வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. நான் வாட்டுக்குன்னு போனேன். ஆஹா, வாடி புள்ள வாடி, வாடி புள்ள வாடி, உன்னை மட்டும் நினச்சிருக்கேன். ஐயோ போகல. ஐயோ, வாடி புள்ள வடி அப்படின்னு போகணும். இந்த டேபிள் தான் கிஸ். டேபிளில் தாண்டி போயிருக்கோம். ஜஸ்ட்டு பாரு கிஸ்ஸு. ஒரு கிஸ்ஸுக்காக இப்படிலாம் படா போகுது. வருமா பாடி வருமான்ற மாதிரி. ஆமாம், நம்ம எத்தனை பார்ட் பார்த்தோம்? 2ஆ 3ஆ? இதில் ஒரு பார்ட் பார்த்தோமா? ஆமாம். அப்போ ரிலீஃப் பார்ட் 1 அது என்ன மூலையில் பார்த்தோமோ யாருக்கும் தெரியும். ஆஹா, அப்போ நம்ம அது இன்னும் கண்டே பிடிக்கல கைஸ். கண் பிடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். இல்லையா? கண்டுபிடிக்கலையா? டேய் மாமியாரே, இது என்னது? வாஷ் பேஷன் மாதிரி இருக்குது. டேய் டேய் டேய், இப்பெல்லாம் பண்ணாதீங்கடா. எங்கே வச்சுருக்கீங்கன்னு சொல்லிடுங்களே. இதுலேயும் இல்லை. அப்போ அந்த ரிலீஃப் பார்ட் எங்களே இருக்கு. ஆனால் உங்கள் ஒப்பத்தா ஆமாம் பண்ணி உங்கள் ஒப்பத்தா அப்படின்ற மாதிரி அது எங்கனே தெரில. அப்போ அந்த பார்ட்டை நம்ம இன்னும் கண்டே பிடிக்கலன்றாதான் அர்த்தம். ஆஹா கைஸ், இப்போதான் இதுதான் மெயின் ரோடு. இதுக்கு ரெட் கீ வேணும். இந்த ரெட் கீ எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கு தான் இந்த ட்ரேசஸ்லாம் ஃபில் பண்ணுவாங்க. ஆஹா, ஏண்டி நீ? ஐயோ, ரூம் மாறி வண்டி. ஆஹா, மிட்டுச்சந்தா இது. ஐயோ, இதுவுமா? அப்போ கிஸ் வாங்கி தான் ஆகணுமோ? வேறு வழியே இல்லையா? இதுக்குள்ளே போக முடியுமா? கிஸ் வாங்கக்கூடாது, கிஸ் வாங்கக்கூடாது, கிஸ் வாங்கக்கூடாது, கிஸ் வாங்கக்கூடாது, வாங்கக்கூடாதுன்னு நினச்சேனேடா, வாங்கக்கூடாதுன்னு நினச்சேனேடா. அதை வேற துடைக்கிறாங்க கருமம். சி, இந்த மாதிரி ஒரு பேய் நான் பார்த்ததே இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஹியர் அட் ஆலா. இந்த பொட்டிக்குள்ளே தான் அது இருக்குது. ஆனால் அந்த இன்னொன்று எங்கே இருக்குன்னு தான் தெரில. டிப்ஸா? ஓ, டிப்ஸ் எல்லாம் கூட. இதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ சீனாடா. ஃபைண்ட் அண்ட் மேட்ச் 4 ரிலீஃப் பீசஸ் டுகெதர் அட் திஸ் லொக்கேஷன். இது டிப்ஸ் அங்கே எங்கள் ஊரில். மென்டல் பசங்க. ஸோ ஓகே, நம்மள்கிட்ட தான் சில்வர் கீ இருக்கே. இப்போதைக்கு மேலேயும் போய் ஒரு விசிட் அடிச்சுட்டு வந்துடுவோம். ஏன்னா மேலே கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேலே இருக்கிற ஜாரெலாம் முடிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்னா, ஐயோ நம்மளையும் சேர்த்து வெளியே தள்ளுதே. அந்த கிளவி வந்துடுவாடா. மேபி இங்கே கூட அந்த ஒரு ரிலீஃப் பாட்டை வச்சுருக்கலாம். பயந்த வீடு மஷ்ரூம்ஸ் சில்வர் கீ.
ஓகே, இது என்ன கதவு? அட அப்படி சுற்றி இப்படி சுற்றி இதுக்குள்ளே ஒரே ஒரு புக்கு வச்சோ அல்லது ஜாரை வச்சோ ஒரு ஹைட் ஸ்பாட் கூட இல்லை. ஆனால் இந்த கஃபின் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அந்த க்ரௌபார் வச்சு எடுக்கணும். க்ரௌபார் இங்கே தானே இங்கே இருந்தது. இந்த க்ரௌபார் வச்சு எடுத்தோம்னா இதுக்குள்ளே தான் அந்த ஒரு ரிலீஃப் ஸ்பாட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 3, 2, 1 துறந்துட்டு சீசே ரிலீஃப் ஸ்பாட். ஆடா இதுக்குள்ளே தாங்க இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. போட்டேன்டா. ஆஹா உட்காந்துட்டோமே. பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல. ஸோ இந்த வீட்டை விட்டு தப்பிக்கலாம். என்ன நோ கிஸ் சேலஞ்சு ஒரு 2 தடவை கிஸ் வாங்கியாச்சு. பரவாயில்ல விடுங்க. ஸோ ஓகே, உங்களுக்கு நவி. ஐயோ இவ ஒருத்தி வந்துட்டாலே நான் என்ன பண்ணுவேன், ரிலீஃப் பாட்டை சேர்த்தலாமா இல்லை வேணாம். ஃபஸ்ட்டு போய் ஒளியிறதே நம்மளுக்கு கடமை. இதுக்குள்ளே ஏதாச்சும் ரூம் இருக்கா? டேய் கட்டில் வேணுங்க. ஆனாச்சி கட்டில் தாங்க. வராளாவ வரா கட்டிலே இல்லையடா. நான் என்னடா பண்ணுவேன்? ஓகே வேறு வழியில் இவ்வளோ ட்ரிக்கு தான் பண்ணும். வாடி புள்ள வடி உன்னை மட்டும் நினச்சிருக்கேன். இன்னும் கதவு திறக்கல. வா நான் இப்படி ஓடி போயிடுறேன். இப்போதைக்கு இந்த பொட்டியை திறக்கலாமா? 3, 2, 1 டான் 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 ட்ரன் 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 ட்ரன். ஓகே பிஜிஎம் சூப்பராக இருந்ததா? I have never seen a key. This is a red as blood like this one. ஆஹா கிளவியே நம்ம எஸ்கேப் ஆகிறத பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு ஏன் நம்ம வேட்டு வச்சுக்கிட்டு பாடி கிளவி வா சீக்கிரம் வா. நான் ரொம்ப ஸ்பீடான கை, அதனால் ரொம்ப ஸ்பீடாக ஓடி விடுவேன். அதனால் ஸ்பீடாக வா. எங்கள் கை நம்ம ஸ்பீடுக்கெல்லாம் அவன் மேட்சே இல்லை. என்னென்ன சொல்கிறான் பாருங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அதுதான் உண்மை. ஸோ ஓகே, இந்த ஒரு ஹவுஸ் 1 எஸ்கேப்பை வெற்றிகரமாக நம்ம முடித்துட்டோம். போலாமா? 3, 2, 1 வெளியே வந்தாச்சு. டான் 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 டான். ஸோ ஓகே, ஹாரர் கிஸ்ஸில் நம்ம அடுத்த வீடியோ எப்போ போடுவோம்லாம் தெரியாது, ஆனால் போடுவோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரும். அண்ட் மோஸ்ட்டாக ஹாரர் கேம்ஸ் தான் நிறையா போடலான் இருக்கேன். மெயினாக நாளைக்கு நான் கிரானி 2 அப்படின்ற ஒரு கேமை போடலாம் அப்படின்ட்டுருக்கேன். அது நிறையா பேருக்கு தெரியும். அண்ட் கிரானி 2ல் நாளைக்கு மேபி எஸ்கேப் பண்ணுறதாகவும் இருக்கலாம், அல்லது ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் எஸ்கேப் பண்ணுவேன், அது வேறு விஷயம். ஸோ ஓகே, அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது உங்கள் அபிமான ஸ்ரீ ராம்நாத். பை.